ஆரணி நாடாளுமன்றத்துடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் அன்பிற்கினிய சகோதரர் ஜி.வி. கஜேந்திரன் அவர்களை ஆதரித்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு வருங்கால முதலமைச்சர் அருமையண்ணன் எடப்பாடி அவர்களை வரவேற்று கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் வரவேற்புரையாற்றுவார்கள். ஆரணி நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த ஆரணி சட்டமன்ற தொகுதி, போலூர் சட்டமன்ற தொகுதி, செய்யார் சட்டமன்ற தொகுதி, வந்தவாசி சட்டமன்ற தொகுதி, செஞ்சி சட்டமன்ற தொகுதி, மயிலம் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு கழக வேட்பாளராக மாண்புமிகு கழகத்தின் பொதுச் செயலாளர், தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் கழக வேட்பாளராக ஆரணி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த ஆரணி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமை சகோதரர் ஜி.வி. கஜேந்திரனை ஆதரித்து நடைபெறுகின்ற இந்த மாபெரும் தேர்தல் பொதுக்கூட்டத்திற்கு வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை ஆரணி சட்டமன்ற தொகுதி சார்பாகவும் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி சார்பாகவும் வருக வருக என வரவேற்று கழக நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி கலைஞர் கேப்டன் ஆகியோரின் தெய்வீக நல்லாசியோடு மாண்புமிகு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர், கழகத்தின் பொதுச் செயலாளர், புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆரணி சட்டமன்ற தொகுதியிலே இதுவரை அறிவிக்காத ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அறிவிப்பதற்கு மனமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு கழகத்தின் பொதுச் செயலாளர் வருக 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 என இருகரங்கொண்டு வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். கழக வேட்பாளர் அன்பு சகோதரர் ஜி.வி. கஜேந்திரன் அவர்களை ஆதரித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒற்றை தலைமை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர், மாட்சிமை மிகுந்த முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் எனது இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் முறையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரணி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், விழுப்புரம் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சர் சி.வி. சாந்தகம் என்பவர்களே, முன்னாள் அமைச்சர், கழக விவசாய பிரிவு செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர் ஆய்வு சகோதரர் ஆசிரியர் எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சாளர் திரு சேவூர் ராமச்சந்திரன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அமைப்பு செயலாளர் சகோதரர் முக்கூர் என் சுப்பிரமணியன் அவர்களே, கழக வழக்கறிஞர் இணைச் செயலாளர், கழக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு ஆர். பாலு முருகவேல் அவர்களே,
மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திருமதி என் ஜெயசுதா அவர்களே, திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் திரு யூசி கே மோகன் அவர்களே, வார்த்தையணி இணைச்செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு வி பன்னீர்செல்வம் அவர்களே, அமைப்பு செயலாளர் முன்னாள் மத்திய இணையமைச்சர் அண்ணன் திரு செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு குலசேகரன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு கே ஏ சுப்பிரமணியன் அவர்களே, அனைத்துறை எம்ஜிஆர் துணை செயலாளர் திரு பி ஜாகிர் ஹுசேன் அவர்களே, கல விவசாயத்துறை துணை செயலாளர் திரு ஏ செல்வன் அவர்களே, மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் திரு டி டி சரவணன் அவர்களே, விழுப்புரம் மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு எல் வெங்கடேசன் அவர்களே, மாநில பொருளாதார செயலாளர் திரு சிறியர் அவர்களே, எஸ்டிபி கட்சியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் திரு தபரோஸ் அவர்களே, பந்தவாஸ் சட்டமன்ற பணிக்குழு தலைவர் திரு நசீர் ஹுசேன் அவர்களே, புரட்சி பாரத கட்சியைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர் திரு அடையாளம் தாஸ் அவர்களே, மாவட்ட தலைவர் திரு அக்பர் அவர்களே, இந்திய குடியரசு கட்சியைச் சேர்ந்த திருவண்ணாமலை மாவட்ட திரு சிறுத்தை ஜி மோகன் அவர்களே, மற்றும் மேடைகளை வீட்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே, சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களே, கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்களே, பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த பொறுப்பாளர்களே, வருகிற சிறப்பத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேரு கழக செயலாளர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, வார்டு கழக செயலாளர்களே, உள்ளாட்சி துறையிலே முன்னாள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகளே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் மக்களே, விவசாய குடிமக்களே, விவசாய தொழிலாளர்களே, பத்திரிகையாளர், ஊடகங்களே, மேலே வீட்டுகின்ற முன்னோடி தலைவர் அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்கு நன்றி இழந்த வழக்கத்தை தெரிவித்து ஆரணி என்றாலே பட்டுக்கு பெயர் பெற்ற ஓர் ஆரணி. இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில 4 சட்டப்பேரவை தொகுதி, விழுப்புரம் மாவட்டத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதி, 6 சட்டமன்ற தொகுதி அடங்கியது ஆரணி நாடாளுமன்ற தொகுதி. இந்த 6 தொகுதியிலுமே பொதுவாக பார்ப்பது வேளாண்மை. இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் விவசாயத்தை நம்பி வாழ்கிறார்கள், பட்டு தொழிலை நம்பி வாழ்கிறார்கள், நெசவு தொழிலை நம்பி வாழ்கிறார்கள். இது எல்லாமே அண்ணா திமுக ஆட்சியில சிறப்பா நடந்தது. இன்னைக்குதான் இந்த தொழிலெல்லாம் நிறைவடைந்து போய்விட்டது. இதையெல்லாம் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று இந்த தொழில் சிறக்க வளர வளர்க்க நம்முடைய கூட்டணியுடைய கழக வெற்றி வேட்பாளர் திரு ஜி கஜேந்திரன் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அவர் வெற்றி பெற்று வருகின்ற போது உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழித்து மத்தியிலே விவசாயத்திற்கும் நெசவுக்கும் பட்டு தொழிலும் சிறக்க உங்களுடைய குரல் அவர் மூலமாக நாடாளுமன்றத்தில் ஒழிக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய வெற்றி வேட்பாளராக அறிவிச்சாளர் திரு ஜி கஜேந்திரன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், நெசவாளரின் சின்னம், தாய்க்குளத்தின் சின்னம், வெற்றி சின்னம். இரட்டை சின்னத்திற்கு வாக்களித்து லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, விளையும் பெயர் விளைவிலே தெரியும் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்முடைய திரு ஜி வி கஜேந்திரனுடைய வெற்றி இங்கே குழுமிருக்கின்ற மக்களை எழுச்சியை நான்
ஆரணி நகரத்துக்குள்ள அப்படியே வந்து கொண்டு வந்த போது கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரம் இரண்டு பக்கங்களிலும் பொதுமக்கள் திரளாக இருந்து சிறப்பான வரவேற்பு இருக்கிறேன். நான் பல தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு சென்று வந்திருக்கின்றேன். இதுவரை 26 நாடாளுமன்ற வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வந்திருக்கின்றேன். ஆனால் இந்த ஆரணி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரை இங்கே வந்து அறிமுகப்படுத்தி அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கின்ற சூழ்நிலையில வழியில பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நீந்தி வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்படி இருவரும் மக்கள் வெள்ளம் காட்சி அளித்துக் கொண்டிருந்தது. இந்த அரங்கில் வந்து பார்க்கின்ற பொழுது இந்த அரங்கம் முழுவதும் நிரம்பி நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு பரிசாற்றிக் கொண்டிருக்கின்றது. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க அடிக்கடி கூட்டத்தில் பேசுறீங்க. பாண்டிச்சேரி உட்பட 40 திமுக இல்ல 40 அதிமுக கூட்டணி. நான் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நாடாளுமன்ற தொகுதிக்கு சென்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். போகின்ற இடமெல்லாம் எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம், ஒரே ஆரவாரம், ஒரே மகிழ்ச்சி. இந்த அரங்கம் முழுவதும் நிரம்பி இருக்கின்ற காட்சி பார்க்கின்ற போது இது தேர்தல் பிரச்சார கூட்டம் அல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மாநாடு போல் காட்சி. வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு எப்படி இருந்தோ அதே காட்சி இங்கே பார்க்கப்படுகிறது. ஆரணியிலே ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க எவ்வளவு முயற்சி செய்தீர்கள், முடக்க எவ்வளவு முயற்சி செய்தீர்கள். எங்களுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் பல பொய் வழக்குகள் போட்டீர்கள். கட்சியை முடக்க, கட்சி பணி செய்ய அவர்களுக்கு தலையாக நீங்கள் ஏற்படுத்தினீர்கள். எங்கே ஆணையை நோக்கி பாருங்கள். எவ்வளவு தடைகள் வந்தாலும் அத்தனையும் தகர்த்தெறிந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலே வெற்றி பெறும், வெற்றி பெறும், வெற்றி கொடி நாட்டுவோம். என்னப்பா சரி, அம்மா கொஞ்சம் பொறுமையா இருக்கும். அம்மாவுக்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சு. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் என்ற மாபெரும் சக்தி இயக்கத்தை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சியை தன்னை இணையாப்பதை போல காற்று நம்மிடத்தை ஒப்படைத்திருக்கின்றார். இந்தியாவிலும் சரி, தமிழகத்திலும் சரி, எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன, எத்தனையோ தலைவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய தலைவர்கள் போல் கிடையாது. எத்தனையோ பேர் மனிதனை பிறக்கின்றார், வாழ்கின்றார்கள், இறக்கின்றார்கள். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா, இருவரும் தலைவர்கள் இன்றைக்கும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொன்னால் மக்கள் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்களே, இருவரும் தலைவர்கள் இருக்கின்ற வரை, அவருடைய ஆசி இருக்கின்ற வரை, உங்களை போல 1000 ஸ்டாலின் பிறந்து வந்தால் அண்ணா திமுகவை தொட்டு கூட பார்க்கவில்லை.
இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கைத்தறி நிறைந்த பகுதி, பட்டு நெசவாளர் நிறைந்த பகுதி. இந்த விடியா திமுக முதலமைச்சர் பொறுப்பேற்று சரியான விலை கிடைக்கவில்லை. நெய்த பட்டு துணிகள் முழுமையாக விற்பனை செய்ய முடியவில்லை என்று என்னிடத்திலே தெரிவித்தார்கள். இந்த ஆட்சி எப்பொழுது ஏற்பட்டதோ, திரு ஸ்டாலின் எப்பொழுது முதலமைச்சரானதோ அப்பவே தமிழ்நாட்டுக்கு சனி வந்துட்டது, சனி பிடித்துக் கொண்டது. நாம சொல்லுவாங்க ஏழரை சனின்னு. அப்படி இந்த ஏழரை சனியே இந்த தேர்தலில் அகற்றப்பட வேண்டும். திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆளுகின்ற ஆட்சியா பார்க்கலாம். அதனாலதான் எந்த தொழிலுமே செய்ய முடியாத ஒரு அவல நிலையை தமிழகத்திலே பார்க்க முடிகிறது. அதே போல வேளாண்மை விவசாயம், நெல் உற்பத்தி அதிகம், கரும்பு அதிகமாக பயிரிடுகின்றார்கள், வாழை அதிகமாக பயிரிடுகின்றார்கள், கடலை பயிரிடுகின்றார்கள். நான் ஒரு விவசாயியா இருக்கின்றேன், இன்றைக்கு விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னை பார்த்து பேசுகிறார் திரு ஸ்டாலின், பச்சை போய் சொல்லுகின்ற, பச்சை போய் பேசுகின்ற விவசாயி என்று. இந்த ஸ்டாலின் அவர்களே, விவசாயம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஒன்றுமே தெரியாத ஒரு முதலமைச்சர் என்னை பச்சை துண்டு போட்ட பழனிசாமி, பச்சை போய் பேசுகின்ற பழனிசாமி என்று சொல்லுகிறாயே, நீங்கள் விவசாயத்தை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு விவசாயம் பாராமல், மழை என்றும் பொருட்படுத்தாமல் உழைக்கின்ற உழைப்பாளி விவசாயி, விவசாய தொழிலாளி ரத்தத்தை நேர்மையாக சிந்தி உழைத்து மக்களுக்கு உணவளிக்கின்றவர் விவசாயி, விவசாய தொழிலாளி. விவசாயி என்று சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இன்றைக்கு விவசாயி ஒருவன் தான் எதற்கும் பயப்பட மாட்டான், யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் விவசாயம் என்பது ஒரு புனிதமான தொழில். அந்த புனிதமான தொழிலை திரு ஸ்டாலின் அவர்கள் கொச்சைப்படுத்தி பேச வேண்டாம், தயவு செய்து பேச வேண்டாம். அந்த உழைப்பாளிகளை கொச்சைப்படுத்தி பேசாதீர்கள். என்னை பற்றி பேசுவதாக நினைத்துக் கொண்டு விவசாயிகளை அவமானப்படுத்தாதீர்கள். விவசாயிகளை கொச்சைப்படுத்தி பேசாதீர்கள், விவசாய தொழிலாளிகளை கொச்சைப்படுத்தி பேசாதீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் செழிப்போடு, வளமோடு, நலமோடு இருந்தார்கள். 2 முறை தொடக்க வேளாண்மை வங்கியிலே பயிர்க்கடன் பெற்றிருந்தார்கள், தள்ளுபடி செய்தோம். 2016 அம்மா தள்ளுபடி செஞ்சாங்க, 2021 நான் முதலமைச்சராக போது தள்ளுபடி செஞ்சேன். 2021 12,110 கோடி விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2017 நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட மக்களுக்கு தங்குதடையில்லாமல் குடிநீரை வழங்கினோம். அது மட்டுமல்ல, விவசாயிகள் பயிரிட்ட அந்த பயிர்கள் எல்லாம் வெயிலே கருகி சேதமடைந்தது. அந்த பயிர்கள் எல்லாம் கணக்கிட்டு அம்மாவுடைய அரசு வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. இந்திய வரலாறு தமிழகத்திலே எந்த ஒரு அரசும் வறட்சி நிவாரணம் கொடுத்தது கிடையாது. நான் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்திலே, விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அறிந்திருந்த காரணத்திலே அந்த விவசாயிகள் படுகின்ற துன்பத்தில் எவ்வளவு பிரச்சனைக்கு நன்றாக உணர்வேன். அதனால் அரசாங்கத்தின் மூலமாக அந்த விவசாயிகளுக்கு இழப்பீடு நிவாரண தொகையை நாங்கள் வழங்கினோம். இது அதிமுக ஆட்சி. அது மட்டுமல்ல,
இன்றைக்கு நெற்பயிர்கள் ஏனைய சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே 9300 கோடி இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு விவசாயிகளுக்கு நலன் வைக்கின்ற திட்டம், விவசாயிகளுக்கு டிராக்டர் வாங்க மானியம், பவர் டில்லர் வாங்க மானியம், ஸ்ப்ரேயர் வாங்க மானியம், உரம் மானியம், விதை மானியம், இப்படி பல்வேறு மானியங்களை கொடுத்து உணவு உற்பத்தியை பெருக்கி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே இந்தியாவிலே உணவு தானிய உற்பத்தி தொடர்ந்து 5 ஆண்டு காலம் 100 லட்சம் மெட்ரிக் டன் மேலாக உற்பத்தி செஞ்சு அகில இந்திய அளவில் தேசிய அளவில் கிறிஸ் கர்மன் என்ற உயர்ந்த விருதை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்க ஆட்சியில் இப்படிப்பட்ட ஒரு திட்டமாவது நிறைவேற்றி தேசிய அளவில் விருதுகளை பெற்றிருக்கீங்களா? ஒரு திறமையான அரசாங்கம் என்பதற்கு தேசிய அளவில் பல விருதுகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். போக்குவரத்து துறையில சிறப்பாக செயல்பட்டு விருதுகளை பெற்றோம். இன்றைக்கு மின்சார துறையில சிறப்பா செயல்பட்டு தேசிய அளவில் விருதுகளை பெற்றிருக்கின்றோம். உள்ளாட்சியில் சிறந்த நிர்வாக திறமை மிக்க அரசாக இருந்து 140 தேசிய விருதுகளை பெற்ற ஒரே அரசாங்கம் இந்தியாவிலே தமிழ்நாடு. சமூக நலத்துறையிலே விருது, உயர்கல்வியிலே விருது, பொதுப்பணித்துறையிலே விருதுகள், இப்படி துறை வாரியாக சிறப்பான நிர்வாக திறமையின் காரணமாக இந்திய அளவிலே தேசிய அளவிலே பல விருதுகளை பெற்று சாதனை அரசு என்று நிலைநாட்டிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்களுடைய ஆட்சியில் இப்படி பார்க்கப்படுகிறதா? அதோடு திரு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்தார். ஒரு திட்டத்தை அறிவித்துடன் ஒரு பெயரை வைத்து வருவார், அதற்கு ஒரு குழு போட்டுருவார். அப்படி 52 குழுக்களை போட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் திரு ஸ்டாலின் தலைமையில் அரசாங்கம் தான். அதுக்கு திராவிட மாடல் ஆட்சி இல்ல, குழு அரசாங்கம் என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குழு போட்டு அதோட முடிஞ்சு போச்சு, அந்த திட்டம் அதோட கிடப்புல போட்டுருவார். இப்படி 52 குழுக்கள் போட்டீர்களே, இந்த 52 குழுக்களுடைய பணி என்ன? நாங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டோம், இதுவரைக்கும் வெள்ளை அறிக்கை கிடைக்கவில்லை. இந்த குழு என்ன செய்தென்றே தெரியவில்லை. ஆக ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே குழு போட்டு போட்டு திட்டமே நிறைவேறாமல் 3 ஆண்டு காலம் கழித்துதான் மிச்சம். அதோட எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது. ஏற்கனவே ஊழலுக்காக ஒரு அரசாங்கம் கலைக்கப்பட்டது என்று சொன்னால் திமுக அரசாங்கம் தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம். ஒன்றா இரண்டா? திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஊழல் பிறந்து விட்டது. வீரான ஊழல், பூச்சி மருந்து ஊழல், அரிசி பேர ஊழல், இப்படி ஊழல் ஊழல் என்று ஊழலுக்கு சொந்தமான கட்சி திமுக கட்சி. வாரிசு அரசியல் என்ன? திரு கருணாநிதி குடும்பம் மன்னர் குடும்பமா? திரு கருணாநிதி முதலமைச்சர் இருப்பாரு, திரு ஸ்டாலின் முதலமைச்சர் வருவாரு, அடுத்தது உதயநிதி வர்றதுக்கு முயற்சி பண்றாரு, அது நடக்காது, அது வேற விஷயம். திமுக வேற ஆளே இல்லையா? திமுகவில் வேற ஆளே கிடையாது. நான் அதுக்கு தான் எல்லா பொதுக்கூட்டத்திலையும் பேசுறேன். எல்லா கட்சி மாதிரி இயங்குது, ஆனா திமுக கார்பரேட் கம்பெனி மாதிரி இயங்கிட்டு இருக்குது. கம்பெனி, அந்த கம்பெனியில தான் அப்பாவுக்கு அடுத்து மகன் வருவாங்க, அது ஓனரா. அப்படி ஒரு கார்பரேட் கம்பெனியாக இருக்கின்ற ஒரு கட்சி திமுக கட்சி. மக்களுக்கு எந்த நன்மை கிடையாது. எப்பொழுதும் சிந்தனையும் வீட்டு மக்களை பற்றி தான் திரு ஸ்டாலினுக்கு வந்து கொண்டிருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், திரு ஸ்டாலினும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் காலையில்
நடைபயணம் மேற்கொள்றாங்க. அப்ப திரு ஸ்டாலின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட கேட்கிறார், என்னுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் நடித்த படம் கழக தலைவன், அது எப்படி ஓடுது, எவ்வளவு கலெக்ஷன் கிடைக்குது அப்படின்னு விசாரிக்கிறார். அப்படி என்றால் ஒரு முதலமைச்சருடைய சிந்தனை எப்படி இருக்கின்றது? வீட்டு மக்களை பற்றி தான் சிந்தனை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆட்சி பொறுப்பிலே அமைத்த மக்கள் மீது அக்கறை இல்லாத முதலமைச்சர் என்று தெளிவா தெரியுது. அதை வேற எல்லா பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் காட்டுறாங்க. இது ஒரு பெரிய செய்தி மாதிரி. அவர் பேசிக் கொண்டிருந்த செய்தியை பத்திரிகையிலே ஊடகத்தில் வெளியிடுறாங்க. அப்படி என்றால் இந்த நாட்டு மக்களுக்காக உழைப்பதற்காக உங்களை தேர்ந்தெடுத்தார்களா இல்லது வீட்டு மக்களுக்கு உழைப்பதற்காக உங்களை தேர்ந்தெடுத்தார்கள் என்று மக்கள் இன்றைக்கு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி அல்ல. இந்தியாவிலேயே ஜனநாயகம் உள்ள ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி ஒண்ணுதான். அண்ணா திமுக கட்சியில் தான் இங்கே இருக்கின்றவர் இங்கே வந்து பேச முடியும், வேற எந்த கட்சியிலும் கிடையாது. இங்கே இருக்கின்றவர் இங்கே மேடையிலே அமர முடியும். நானும் ஒரு காலத்திலே உங்களை போல் நின்று தலைவர்களுடைய பேச்சை கேட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஈர்க்கப்பட்டு கிளைக்கழக செயலாளர், ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, பிறகு எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், முதலமைச்சர். ஆக ஒரு கிளை செயலாளர் பொதுச் செயலாளராக வர முடியும் உள்ள ஒரே கட்சி அதிமுக கட்சி. ஒரு கிளை செயலாளர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர முடியும்னா அது அதிமுக கட்சி தான், வேற எந்த கட்சியிலும் நடக்காது. திமுக நடக்குமா? நடக்குங்களா? நடக்காது. அதான் வாரிசு அரசியல், அது முத்திரை குத்திட்டாங்களே. ஆக அதிமுக என்ற கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட கட்சி, அம்மா கட்டி காத்த கட்சி, மக்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி. கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடைக்கோட்டில் இருக்கின்ற மனிதன் கூட சிறப்பாக வாழ வேண்டும் என்று சட்டமையிட்டு அமல்படுத்தி அந்த திட்டம் கடைக்கோட்டி மக்களுக்கு போய் சேர்கின்ற நிர்வாக திறமை உள்ள அரசாங்கமா அதிமுக அரசாங்கம் திகழ்ந்தது. இன்றைய நிலை அப்படியா இருக்குது? ஒன்றுமே கிடையாது. 3 ஆண்டு காலம் உருண்டு ஓடிவிட்டது. இந்த 3 ஆண்டு காலத்திலே மக்களுக்கு கிடைத்த நன்மை என்ன? வேதனை தான் மக்களுக்கு கிடைத்த பரிசு. ஓட்டு போட்ட மக்களுக்கு வேதனை தான் இன்னைக்கு பரிசாக ஸ்டாலின் கொடுத்திருக்கின்றார். இன்றைய தினம் துடிக்கிறார். மத்தியிலே ஆட்சிக்கு வர வேண்டும், மாநிலத்திலும் ஆட்சியிலே இருக்க வேண்டும், மத்தியிலும் கொள்ளையடிக்க வேண்டும், மாநிலத்திலும் கொள்ளையடிக்க வேண்டும். இதுதான் அவருடைய தாரக மந்திரம். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். அப்போ 1,72,000 கோடி 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் செய்த மெகா ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. இந்தியாவில் இப்படிப்பட்ட ஊழல் நடந்ததே கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தலைக்குனிவு ஏற்படுத்தது திமுக. 1,72,000 கோடி ஊழல் செய்துவிட்டு இன்றைய தினம் மீண்டும் மத்தியிலே ஆட்சிக்கு வருவதற்கு துடிக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். அதற்காகத்தான் இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைப்பு 26 கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஏற்படுத்தியது. ராசியான மனிதர் திரு ஸ்டாலின் அவர்களை சேர்த்துனாங்க. சேர்த்துன உடனே 2வது கூட்டத்திலேயே நிதிஷ்குமார் வெளியிலே போய்விட்டார். பிறகு ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் நாங்கள் இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்றோம், ஆனால் கூட்டணியோடு சேர்ந்து தேர்தலை நிற்க மாட்டோம் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்தனியாக நிற்கின்றார்கள். இந்தியா கூட்டணி என்ற கட்சி ஆட்சிக்கு வருவது கேள்விக்குறி. ஏனென்றால்
நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற போது ஒரு ஒற்றுமையில்லாத கட்சி வெற்றி பெற்று வந்த பிறகு எப்படி ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியும்? இதுவரை பிரதமர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்கப்படவில்லை. ஒற்றுமையும் கிடையாது. அந்த இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் ஒவ்வொரு கொள்கை கொண்ட கட்சிகள், முரண்பட்ட கொள்கை கொண்ட கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஆட்சி அமைப்பது நடக்குமா? மக்கள் எல்லாவற்றையும் சிந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் காண்பது பகல் கனவாக இருக்கின்றது. அதோட டெல்லியில காங்கிரசும் கெஜ்ரிவால் அவர்களும் இணைந்து போட்டியிடுகிறார்கள் கூட்டணி அமைச்சு. அதே பஞ்சாப்ல கெஜ்ரிவால் அவர்களும் காங்கிரசும் எதிர்த்து போட்டியிடுது. கேரளாவில் திரு ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறார். ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவருடைய மனைவி அவரை எதிர்த்து போட்டியிடுகிறார். கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது. இப்படி முரண்பட்ட கொள்கை கொண்ட கட்சிகள் எல்லாம் தேர்தலிலே போட்டி போட்டு இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் எப்படி வெற்றி பெற முடியும் என்பதை எண்ணி பாருங்கள். ஆக இந்தியா கூட்டணி அமைப்பதற்கு திரு ஸ்டாலினுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டார் திரு ஸ்டாலின். அதனால மக்களை ஏமாற்றி தந்திரமாக இந்தியா கூட்டணி என்ற அமைப்பை பயன்படுத்தி வாக்குகளை பெற்று வெற்றி பெறலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒருபோதும் உங்களுடைய கனவு பலிக்காது. நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல் எவ்வளவு அறிவிப்புகளை வெளியிட்டீங்க? சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திரு ஸ்டாலின் அவர்கள் 520 அறிவிப்புகள். இதுவரை எவ்வளவு நிறைவேற்றிருக்கிறீங்க? மக்கள் கேட்கிறாங்க. ஒரு 10% அறிவிப்பு கூட நிறைவேற்றல. ஆனால் அவர் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிக்கிட்ட பொழுது, சட்டமன்றத்தில் பேசிக்கிட்ட பொழுது 98% திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக பச்சை போய் சொல்லுகின்ற ஸ்டாலின். நான் சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். இது நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி கிராமம் நிறைந்த பகுதி. இங்க 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்திருக்காங்களா? இல்ல. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்களுக்கு கூடுதல் சம்பளம் வழங்குவதா சொன்னாங்க. வழங்கியிருக்காங்களா? நம்முடைய இளைஞர்கள் படிப்பதற்கு வங்கியில கடன் வாங்கி இருக்கிறாங்க. கல்வி கடன் ஆட்சிக்கு கல்வி கடன் ரத்து சொன்னாங்க. ரத்து பண்ணிருக்காங்களா? ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப 2 கிலோ சர்க்கரையா உயர்த்தி வழங்கப்படும் சொன்னாங்க. வழங்குறாங்களா? மாதந்தோறும் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் தர்றாங்களா? ஆனா பெட்ரோல் டீசல் குறைப்புன்னு சொன்னாங்க. குறைச்சிருக்காங்களா? ஆனா இப்பொழுது தேர்தல் அறிக்கையில டீசலுக்கு திமுக ஆட்சிக்கு வந்தா 65 ரூபாயா நிர்ணயிக்கப்படும் சொல்றாங்க மத்தியில. நீ ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி வெறும் 4 ரூபாய் குறைக்குன்னு சொல்றீங்க. அதே குறைக்கல. 3 ஆண்டு காலம் இன்றைக்கு உருண்டோடி விட்டது. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. இன்றைக்கு டீசல் விலை உயர்வினால் எல்லா விலைகளும் உயர்கிறது. எல்லா பொருளும் லாரியிலே வந்து இறக்கின்றது. அந்த லாரியில வருகின்ற பொழுது டீசல் விலையினால் வாடகை உயர்கிறது. வாடகை உயர்கின்ற பொழுது அதில் வருகின்ற சரக்கு உயர்கிறது. அந்த சரக்கு கடையிலே வந்து விற்பனைக்கு வருகின்ற பொழுது பொதுமக்கள் வாங்கின்ற பொழுது பொதுமக்கள் தலையிலே வந்து விடுகிறது. அதே மத்திய அரசு வெளிநாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கின்றார்கள். குறைந்த விலையில இறக்குமதி செய்கின்றார்கள். அதிக விலைக்கு விற்கின்றாங்க. அவள் குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி செஞ்சு 70% வரி போட்டு இன்றைக்கு மக்களை வாட்டி வைக்கின்ற அரசாங்கம் மத்திய அரசாங்கம். மாநில அரசாங்கம் அப்படி மாநில அரசாங்கம் வரி போடுது. அதுல ஒரு 4 ரூபாய் நீங்கள் தேர்தலுக்கு அறிக்கையில் கொடுத்தவாறு
குறைத்திருந்தா பரவாயில்ல. பக்கத்துல கர்நாடகா 8 ரூபா குறைச்சிட்டாங்க. இங்க பாண்டிச்சேரியில 6 ரூபா குறைச்சிருக்காங்க ஒரு லிட்டருக்கு. இங்க குறைக்க மறுக்கிறாங்க. ஆக தேர்தல் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை ஸ்டாலின் நிறைவேற்றப்படவில்லை. அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதியில் அம்மா மினிக்கிளை கொண்டாந்தோம். இன்னைக்கு ஒரு அம்மா மினிக்கிளையில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த ஏழை மக்கள் வசிக்கின்ற அந்த பகுதியிலேயே அவர்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளித்து கொடுத்தோம். அதுல என்ன அரசியல் உங்களுக்கு உள்நோக்கம் வேணும்? அதை ரத்து பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் ரத்து செய்தோம். திமுக சாதனை வேற எந்த சாதனை இந்த ஆட்சியில் பார்க்க முடியல. நாளைக்கு தங்கம் அம்மா கொண்டு வந்த அற்புதமான திட்டம் 26,000 50,000. நாளைக்கு தங்கம் ஒரு பவுன், இன்னைக்கு ஒரு பவுன் 53,000 ரூபாய். பல லட்சம் பேருக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழே அண்ணா திமுக ஆட்சியில் வழங்கணும். திமுக ஆட்சிக்கு வருகிறது முன்னதாக தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் திருமண உதவி திட்டம் 25,000 30,000 கொடுக்குறீங்க, 50,000 60,000 கொடுக்குறீங்க. திட்டத்தையே ரத்து பண்ணிட்டீங்க. திட்டத்தையே ரத்து பண்ணிட்டீங்க. சிந்திச்சு பாருங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்களுக்கு ஏதாவது ஒரு திட்டமாவது வந்திருக்குதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரே வருடத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைச்சோம். 6 சட்டக்கல்லூரி கொண்டு வந்தோம் ஒரே நேரத்தில். அது மட்டுமல்ல, பாலிடெக்னிக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, ஐடி கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, இப்படி பல கல்லூரிகளை திறந்து கல்வி கற்புடைய எண்ணிக்கை இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்ற பெருமையை அண்ணா திமுக ஆட்சியில் பார்த்தோம். இப்படி மக்களுக்காக ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய ஆட்சியில் எதுவுமே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் தான் ஓட்டு போட்டு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கின்றார்கள் நாடாளுமன்றமாக. அவர்கள் வைக்கின்ற கோரிக்கை தான் எங்களுக்கு பிரதானமாக இருக்கும். எங்களுடைய லட்சியமே அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதுதான். அதே போல இன்றைய தினம் கிராமத்தில் நகர வரை ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் அரசு பள்ளியில் படிக்கிறார்கள். 41% அரசு பள்ளிக்கு படிக்கிற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் 3,80,000 பேர் படிக்கிறாங்க. அவர்கள் 2017-18 வெறும் 9 பேருக்கு தான் மெடிக்கல் சீட் கிடைச்சது. அதாவது எம்பிபிஎஸ் மருத்துவ கல்வி கிடைப்பதற்கு இடம் கிடைச்சது. எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, மக்கள் கோரிக்கை வைக்கல. அண்ணா திமுக அரசு எண்ணியது அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களும் மருத்துவ கல்வி படிக்க வேண்டும் என்று கருதி தனி சட்டத்தை கொண்டாந்து 7.5% உள்ளிட ஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு நிறைவேற்றணும். இன்னைக்கு ஏழை குடும்பம், விவசாயி, தொழிலாளி, நெசவு தொழிலாளி, மூட்டை சுமைக்கின்ற தொழிலாளி, காய்கறி கடைகள் வீதியிலே போட்டு விற்கின்ற தொழிலாளியுடைய குழந்தைகள் இன்னைக்கு 2,160 பேர் 4 ஆண்டுல மருத்துவ கல்வி படிக்கிறாங்க, பல் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. எந்த ஆட்சியில் நடக்கும்? இதுதான் ஏழைகளை வாழ வைக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி என்பது நிறுவனமாயிருக்கு. அதோட அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க என்பதற்காக அம்மா சிந்தனையிலே ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டம் மடிக்கணினி கொடுக்கின்ற திட்டம், லேப்டாப் கொடுக்கிற திட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை அந்த திட்டம் தொடர்ந்தது. கிட்டத்தட்ட அண்ணா திமுக ஆட்சியில 52,30,000 பேருக்கு விலையெல்லாம் லேப்டாப் கொடுத்தோம். அதற்காக 7,300 கோடி அரசாங்கம் ஒதுக்கியது. ஆக ஏழை மாணவர்களும் வசதி படைத்த மாணவர்கள் போல கல்வி கற்க வேண்டும், திறமையான மாணவர்களாக உருவாக்க வேண்டும், உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி அந்த மாணவனுக்கு கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட திட்டத்தை எல்லாம் கொண்டாந்து நிறைவேற்றிய
கட்சி அதிமுக கட்சி அதிமுக அரசாங்கம் அதையும் நிறுத்திட்டாங்க, அந்த திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க. மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பல திட்டங்களை நிறுத்தி சாதனை படைத்த அரசாங்கம் விடியா திமுக அரசு, திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம். அது மட்டுமல்ல, திரு உதயநிதி ஸ்டாலின் எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஒரு செங்கலை கையில் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காரு. ஒற்றை செங்கலை கையில தூக்கிட்டு போறாரு. எதுக்கு தூக்கிட்டு போறாருன்னு யாருக்கும் தெரியல. சரி, ஒரு தடவை தூக்கி காட்டினா கரெக்ட். ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க, திமுக இளைஞர் பொறுப்பில் இருக்கிறீங்க, இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் வேற ஆயிட்டீங்க. எங்க பார்த்தாலும் இந்த கல்லை தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறார். இந்த கல்லை தூக்கிட்டு போய் விளம்பரம் பண்றதுதான் மிச்சம். இந்த கல்லை தூக்கிட்டு போய் காட்டி இதனால என்ன நன்மை கிடைக்க போகுது மக்களுக்கு? நான் ஏற்கனவே தெளிவா சொன்னேன். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த செங்கலை இங்கே காட்டுகின்ற இடம் இல்ல, இந்த செங்கலை நாடாளுமன்றத்திலே காட்டியிருக்க வேண்டும். 2019 அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பிரதமர் நேரடியா எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினாங்க. அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு 38 இடங்கள் தமிழகத்திலே கொடுத்தாங்க. அந்த 38 நாடாளுமன்றத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதிலே இன்றைக்கு நீங்கள் மெத்தனமாக இருக்கின்றீர்கள். அதாவது வேகப்படுத்த வேண்டும், துரிதப்படுத்த வேண்டும், தேவையான நிதி ஒதுக்க வேண்டும் என்று இந்த திரு உதயநிதி ஸ்டாலின் ஒற்றை செங்கலை தூக்கி காட்டீர்களோ அதை நாடாளுமன்றத்தில் உங்களுடைய கட்சி நாடாளுமன்றம், கூட்டணி கட்சி நாடாளுமன்றம் அங்கே தூக்கி காட்டி நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து அங்கே நிதி பெற்று இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டியிருந்தால் ஒரு சிறந்த அரசாங்கம் என்று மக்கள் பாராட்டுவாங்க. உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. மக்களுக்கு நன்மை செய்வது என்ன கிடையாது. இவருக்கு விளம்பரம் வேணும். அந்த விளம்பரத்துக்காக ஒற்றை செங்கலை தூக்கி காட்டிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே திரு ஸ்டாலின் ஆகட்டும், திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், நீ உருண்டு புரண்டாலும் இந்த தேர்தலில் வெற்றி பெறவே முடியாது. மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி தான் பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களில் வெற்றி பெறும், வெற்றி பெறும், வெற்றி பெறும். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 10 ஆண்டுகள் ஆட்சி, இருண்ட ஆட்சி என்று போற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் எல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசி வருகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டப்பட்ட ஆட்சி. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட சில திட்டங்கள், ஆரணி நாடாளுமன்றத்தில் ஆரணியில் புதிய கோட்டாட்சி அலுவலகம் கட்டப்பட்டது. சேத்துப்பட்டு தாலுக்கால உருவாக்கப்பட்டது. செய்யாறு வட்டத்தை பிரித்து வெம்பாக்க வட்டம் புதிதாக உருவாக்கப்பட்டு 2 கோடியில கட்டடம் கட்டி கொடுத்திருக்கிறோம். ஆரணியை தலைமையாக கொண்டு புதிய வட்டார போக்குவரத்து அலுவலகம் அமைச்சது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர், செய்யாறு, வந்தவாசி, கலசபாக்கம் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதியில் சுமார் 7500 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி, குடிநீர் வசதி மற்றும் நிலத்தடி நீர் உயர்த்தும் வகையில் போலூர் வட்டத்தில் உள்ள மழை காலத்தில் பெய்யும் மழைநீர் வீடாகாமல் 3 பேபி அணைகள், 42 ஏரிகள் நிரம்பும் வகையில் செண்பகத்தோப்பு அணை புனரமைப்பு பணிகள் 33 கோடியில் புனரமைக்கப்பட்டது. ஆரணி தலைமையாக கொண்டு புதிய கல்வி மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 38 கோடியில் ஆரணி நகராட்சியில் பாலாறு மற்றும் ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்டம் நிறைவேற்றப்பட்டது. செய்யார் நகரில் குடிநீர் பற்றாக்குறை போக்கு வகையில் 10 கோடி மதிப்பீட்டில் காளியூர் உள்ள செய்யாற்றில் புதிய கிணறு அமைத்து செய்யார் நகரில் குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டது. நந்தன் கால்வாய் திட்டம் 27 கோடியில அதிமுக அரசு அதை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள், விவசாயிகள் பயன்பெறுகின்ற திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக அரசாங்கம். அதே போல செய்யாறில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் புதிதாக 23 பாடப்பிரிவுகள் 10 கோடி மதிப்பில் கூடுதல் கட்டிடம் கொடுத்தோம். செய்யாறு அரசு மருத்துவமனை புதிய மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்ததற்கு 25 கோடி கொடுக்கப்பட்டது. செய்யாறுல நெடுஞ்சாலைத்துறைக்கு புதிய கோட்ட அலுவலகம்,
போலூர் செய்யார் சாலை 650 கோடியில இருவழி பாதைகளாக மாற்றப்பட்டது. 150 கோடியில போலூர் ஜமுனாமரத்தூர் வரை செல்லும் சாலை இருவழி சாலையாக தரம் உயர்த்தப்பட்டது. செய்யார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்டரை எறையூர் சாலையில செய்யாற்றின் குறுக்கே 12 கோடியில புதிய மேம்பாலம். போலூரில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம். கொளத்தூர், அம்மாபாளையம், புதுப்பாளையம், குன்னத்தூர், கண்ணமங்கலம், காமக்கூர், விண்ணமங்கலம், எஸ்வி நகரம் ஆகிய பகுதியில் 25 கோடியில தடுப்பணை. செய்யூர் முதல் போலூர் வரை வந்தவாசி தொகுதி வழியாக 310 கோடி மதிப்பீட்டில் 4 வழி சாலை. வந்தவாசி தொகுதியில் மீசாநல்லூர் கிராமத்தில் இருளர் மக்கள் வாழ்வாதாரம் அளிக்க வகையில் 200 குடியிருப்புகள், சாலை வசதி, பள்ளிக்கூடம், தொழில் தொடங்க 20 கோடியில திட்டம் மேம்படுத்தப்பட்டது. நிறைய திட்டங்கள். ஆரணி தொகுதி முழுவதும் 100 ஏரிகள். குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு ஏரி, குளம், குட்டை எல்லாம் மழை காலத்தில் பெய்கின்ற நீர் சேமிப்பதற்காக 100 கோடி இந்த மாவட்டத்தில் செலவழிச்சிருக்கிறோம். இப்படி பல திட்டங்களை அதிமுக ஆட்சியிலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற நேரத்தில் சொல்லி, அதோட செய்யார் அந்த பகுதியில் சிப்காட் விரிவாக்கம் செய்வதற்கு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை விவசாயிகளிடத்திலிருந்து இந்த அரசு பறிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை தடுத்து நிறுத்த அதிமுக கட்சி சட்டமன்றத்திலே எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமாக இந்த அரசு கொண்டு வந்தோம். இருந்தாலும் விவசாயியுடைய நிலை, நஞ்சை நிலம், விளைச்சல் நிலம், பயன்படுத்தப்பட்ட நிலம், பல ஆண்டு காலமாக அந்த விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற விவசாயிகள் இன்றைக்கு இந்த சிப்காட் விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்துகின்ற பொழுது அவருடைய நிலம் பறி போகின்றது. அதை பார்த்து அவர்களால் தன்னுடைய வாழ்க்கையே வீணா போய்விடுது அப்படி என்று கருதி போராட்டம் நடத்தினார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். போராட்டம் நடத்திய விவசாயிகளை குண்டர் சட்டத்திலே கைது செய்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். விவசாயிகளை குண்டர் சட்டத்திலே கைது செய்வது கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு நீங்கள் தொழிற்பேட்டை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் தரிசு நிலங்களை உருவாக்குங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஒரு நாட்டிற்கு தொழிற்சாலை தேவை. ஆனால் நஞ்சை நிலங்களை, நஞ்சை நிலங்கள், விளை நிலங்கள், பண்படுத்தப்பட்ட நிலங்கள் இன்றைக்கு பல ஆண்டுகளாக அந்த பூமியை நம்பி வாழ்கின்ற விவசாயிகளுடைய நிலை கேள்விக்குறியாகிவிட்டது. இப்படிப்பட்ட நிலைமை இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த விவசாயிகளை வாழ வைக்க வேண்டும். நீங்கள் மாற்று கண்டுபிடித்து இன்னைக்கு தரிசு நிலங்களை இந்த தொழிற்சாலைகளுக்கு, சிப்காட் தொழிற்சாலைகளுக்கு நிலத்தை எடுத்து இந்த விவசாயிகள் நிலங்கள் அவர்களுக்காகவே சொந்தமாக தொடர வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்து, எல்லாம் சேர்ந்தான் கூட்டணி, தேமுதிக அதிமுக கூட்டணி, அதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. நான் ஏற்கனவே தேசிய முற்போக்கு திராவிட வேட்பாளரை ஆதரித்து 4 இடத்தில் பேசிவிட்டேன். 15ஆம் தேதி மத்திய சென்னையிலும் பேசிருக்கிறேன். ஆக அதிமுக தேமுதிக வெவ்வேறு கட்சி அல்ல, எல்லாம் ஒரே கட்சி, ஒரே கொள்கையுடைய கட்சி, ஒரே எண்ணம் கொண்ட கட்சி. அத்தனை பேரும் பாடுபட்டு நம்முடைய வெற்றி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதோட கேப்டனுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் 5 இடத்தில் நிற்கிறாங்க, அவர்களையும் வெற்றி பெற வேண்டும். அது மட்டுமல்ல, ஏழை ஆதி திராவிடர்களுக்கு 400 சதுரடியில கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். ஆதி திராவிட மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு 400 சதுரடியில அதிமுக அரசு வீடு கட்டுவதற்கு நம்முடைய நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவார்கள். அதிமுக மலர்ந்த பிறகு அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். அதோட நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற வேட்பாளர் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர். ஆரணி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தான் அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார் என்று
இன்றைக்கு இந்த நாடே பேச வேண்டும். ஏன்னா வர்ற இடத்தெல்லாம் அப்படி ஒரு எழுச்சி பார்க்க முடிஞ்சது. தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றத அப்படியே திருப்பி உரத்த கொள்ள சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்போம் இரட்டைலைக்கு, வாக்களிப்போம் இரட்டைலைக்கு. நன்றி, வணக்கம். எங்க அம்மா சொன்னாரு, எங்க மக்களே, எங்க மக்களே. இறுதியாக நன்றி உரை திருவண்ணாமலை மத்திய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சகோதரி ஜெயசுதா லட்சுமிகாந்தன் அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள். ஆரணி பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளரை அறிமுகம் செய்து வைத்து இங்கே எழுச்சி உரையாற்றிய மரியாதைக்கும் மிகுந்த போற்றுதலுக்கும் உரிய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், 8 கோடி தமிழக மக்களின் வருங்கால முதலமைச்சர், சேலத்து சிங்கமாக, குடி மராமரத்து நாயகனாக, 2 கோடி தொண்டர்களின் ரத்த நாளங்களில் சங்கநாதமிட்டுக் கொண்டிருக்கின்ற சரித்திர நாயகனாக நம்மளுடைய தலைவர் மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை இருகரம் கூப்பி திருவண்ணாமலை மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பாக வணங்கி இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து கழக பொறுப்பாளர்களுக்கும், கூட்டணி கட்சி கழக பொறுப்பாளர்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற 6 தொகுதியை சார்ந்த பொதுமக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை திருவண்ணாமலை மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பாக தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அம்மா சொன்னாரு, எங்க அம்மா சொன்னாரு, எங்க மக்களே, எங்க மக்களே. அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே, எங்க மக்களே, மக்களே. ஏழா வீட்டுல புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே, மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே. ரெட்டல வந்தது மக்களி போடையா, மக்களை காக்குது மக்களி போடம்மா. நம்மட அடக்கி மிரட்டி தடுக்க வந்தாலும் ரெட்டல காக்குது மக்களி போடையா. என்ன சொன்னாலும் அதை செஞ்சு வந்தோமே, ஒரு பச்சை துண்டால கர சுத்தம் செய்வோமே. திட்டம் கொடுத்தமே, தொத்து நோய தடுத்தமே, உங்க நலனுக்கே எங்க மூச்சை கொடுப்போமே. போத உலகத்தில் நல்ல பாதை கொடுப்போமே, கல்வி வழியில சீரி நடப்போமே. எடப்பாடி இடம் தேடி வரப்போது கொடுத்த உணவகம் என்று உனக்கு துணை வரும், மக்கள் ரசிக்கும் முதல் வரும், ரெட்டல வந்தது மக்களி போடையா, பார் மக்களை காக்குது மக்களி போடம்மா. நம்மள அடக்கி மிரட்டி தடுக்க வந்தாலும் ரெட்டல காக்குது மக்களி போடையா. தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம், உடலை கட்டி கேட்போம், சமத்துவத்தை காப்போம்.
வந்தது மக்களி கொடையா பார் மக்களை காக்குது மக்களி கொடம்மா யார் நம்மளை அடக்கி மிரட்டி தடுக்க வந்தாலும் பார் மக்களை காக்குது மக்களி கொடம்மா யார் நம்மளை அடக்கி மிரட்டி தடுக்க வந்தாலும் பார் ரெட்டல காக்குது மக்களி கொடையா சாந்தரம் என்பவர்களே முன்னாள் அமைச்சர்